1974 நெய்வேலியில் தீவிரமாக நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு கொண்டிருந்த நேரம் அது. அதன் பலன் கடுமையான வறட்சியால் கள்ளக்குறிச்சி மற்றும் அதனை சுற்றி இருந்த விவசாயிகள் சரியான விளைச்சல் இன்றி அவதிப்பட்டனர். திரு பாண்டியன் ஐயா அச்சமயம் சரியாக கல்லூரியில் சேர வேண்டிய நேரம் அது. தந்தையின் இழப்பு, இரு சகோதரர்களின் திருமணம், அதனுடன் கடுமையான வறட்சி காரணங்களால் கல்லூரி சேர்வதற்கு போதிய பணம் புரட்ட முடியவில்லை. ஆகையால் குடும்பத்திற்கு பாரம் தராமல் தன் படிப்பை நிறுத்தி கொண்டு விவசாயத்தை தன் கையில் எடுத்தார். தன் குடும்பத்திற்கு உறுதுணையாக இருந்த அவர் விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த போது அங்கு மக்களிடையே இருந்த ஏற்ற தாழ்வுகளைக் கண்டு மனம் நொந்தார். இந்த நாட்களில் தன்னுடைய அறிவியல் பசிக்கு தீனியாக இயற்பியல், வேதியியல் புத்தகங்கள் பல வாங்கி தன் அறிவை மெருகேற்றிக் கொண்டே இருந்தார். அந்த 2 ஆண்டிற்கு பிறகு தன் தம்பி மீண்டும் விவசாயத்தை கவனிக்க தன்னுடைய கல்வியை மீண்டும் தொடங்கினார் அவர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தனது இளநிலை படிப்பையும் முதுநிலை படிப்பையும் முடிக்கிறார். முதுநிலை படிப்பில் இறுதி ஆண்டில் தனது பேராசிரியருடன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்ற கருத்தில் சில வேறுபாடுகள் தோன்றியதாகவும் அதற்காக தன்னை தேர்வில் தேர்ச்சி பெறாதவாறும் இந்த பிராமண பேராசிரியர் அவர்களுக்கே உரிய இந்த குணத்தை காட்டியிருக்கிறார். ஆனால் பின்னர் அந்த மனிதர்தான் இந்த உலக மானுட வரலாற்றின் ஆன்மீக வரலாற்றையும் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் உண்மையையும் தன் தனிப்பெரும் ஆய்வின் மூலம் நிறுவினார். அடுத்த 6 மாதம் கழித்து 1983ஆம் ஆண்டு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் PhD மாணவராக சேர்கிறார். அங்கு முதல் 3 ஆண்டுகள் ஸ்வதேசி சயின்ஸ் மூமெண்டில் தீவிரமாக செயல்படுகிறார். பலர் தொட்டு தோல்வியடைந்த ப்ராஜெக்டுகளில் ஒன்றான லிக்விட் ஃபேஸ் எபிடாக்சியல் குரோத் சிஸ்டத்தை வெற்றிகரமாக ஒரே மாதத்தில் முடிக்கிறார். ஐயாவின் பேராசிரியர் ஒருவர் இதனை கண்டு, பாண்டியன், திஸ் இஸ் பெஸ்ட் லேயர் என்று கூற, ஐயா அவர்கள், சார், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லேயர் என்று கூறி அவருடைய நேர்த்தியான செயலை நிரூபித்தார்.